ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 2 பாலினாமியல்ஸில் எக்ஸசைஸ் 2.4 அதில் ஃபர்ஸ்ட் சம். ஆக்சுவலி இதில் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ் டு ஃபைண்ட் தி ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். இது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், ஆனால் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி, அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. இந்த ஐடென்டிட்டி எப்படி வந்தது, இதோட பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம கான்செப்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ணிடலாம். இதோட இது கம்பேர் பண்ணிக்கிறோம். இதுதான் எக்ஸ், இது ஏ, இது எக்ஸ், இது பி. ஸோ அதனால தான் எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பிக்கு இப்படி இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் பிளஸ் ஏக்கு பதிலாக 4 இருக்கு, எக்ஸ் பிளஸ் பிக்கு பதிலாக 10 இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோடைய வேல்யூ எக்ஸ் தான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி, ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 10 இன்டூ எக்ஸ் ஏபி. ஏபினா மல்டிப்ளிகேஷன், 4 இன்டூ 10. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 plus 10 14, 14x plus 4 10s are 40. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன்லையும் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சேம் ஃபார்முலா தான். இது எக்ஸ், இது ஏ, இது எக்ஸ், இது பி. ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ into x plus b equal to x square plus a plus b into x plus ab. ஆக்சுவலி நம்ம இதை எப்படி ரீஃபார்மேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் 8 இருக்கும், அடுத்த ப்ராக்கெட்டில் எக்ஸ், இந்த மைனஸ் 10ங்கிறது நான் மைனஸை வந்து 10ஓட சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்படி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஸோ பிளஸ் இன்ட்டு -10 தான் வரப்போகுது, எந்த சேஞ்சும் கிடையாது. நான் ஜஸ்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன் ஃபார்முலாவோட மேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி பண்ணும்போது தான் என்னால் வந்து இது ஒரு எக்ஸ், இது ஏ, இது எக்ஸ், இது பி. ஏன்னா இங்கே எனக்கு நடுவில் ப்ளஸ் வேணும், ஃபார்முலாவில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு நடுவில் ப்ளஸ் வேணுங்கிறதுனால இந்த மைனஸை நான் 10ஓட எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இந்த மாதிரி ரீஃபார்மேட் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் எந்த லாஜிக் சேஞ்சும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஸோ -10 நம்ம கொஷினை மாற்றலை, ஜஸ்ட் ரீஃபார்மேட் தான் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம வந்து 2 + 3 நம்ம 3 + 2 கூட எழுதிக்கலாம், ஆர் இதை 4 + 1 கூட எழுதிக்கலாம், எல்லாமே சேம் தானே. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். கொஷினை சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ரீஃபார்மேட் பண்ணிக்கிறோம், எல்லாமே சேம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ எக்ஸ் பிளஸ் 8 ஒரு ப்ராக்கெட்லையும் இன்னொரு ப்ராக்கெட்ல எக்ஸ் பிளஸ் -10 அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸுக்கு அதோடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸோடைய வேல்யூ எக்ஸ் தான், அதனால எக்ஸ் ஸ்கொயர், ஏயோட வேல்யூ 8, பியோட வேல்யூ -10 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. ஏயோட வேல்யூ 8, பியோட வேல்யூ -10. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 plus into minus minus, so -10 into x, 8 10s are 80, plus into plus plus, plus into minus minus. இப்போ again x square plus 8 minus 10 solve பண்ணோம்னா -2 வரும். ஸோ வெளியே ஒரு பிளஸ் இருக்கு இல்லையா, அதோட மல்டிப்ளை பண்ணும்போது -2x -18 ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். தேர்ட் சப்டிவிஷன், இதுவும் அதே ஃபார்முலா தான். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ x plus b equal to x square plus a plus b into x plus ab. எல்லா சம்க்கும் கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். இப்போ இதையும் நம்ம ரீஸ்ட்ரக்சர் தான் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்க்கும்போது எக்ஸோட இடத்துல 3x இருக்கும், ஏயோட இடத்துல 4 இருக்கும், பியோட இடத்துல -5 இருக்கும். ஸோ 3x plus 4 into 3x பிளஸ் ப்ராக்கெட்குள்ள -5, பியோட வேல்யூ தான் -5.
எக்ஸோடைய வேல்யூ 3x இல்லையா, ஸோ அதனால எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ -5, எக்ஸோட வேல்யூ திருப்பி 3x. ஸோ ப்ராக்கெட்ஸ்லாம் கரெக்டாக போடணும். ப்ளஸ் ஏபி, ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ -5. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். 3x ஸ்கொயர் 3x square, 3 3s are 9, x into x square. Again, plus 4, plus into minus, minus. So, minus 5 into 3x இருக்கும். Again, 4 5s are 20. Sign multiplication பண்ணிடலாம். Plus into plus, plus, plus into minus, minus. So, minus 20. Again, 9x square, plus 4 minus 5 பண்ணா minus 1 வரும். Minus 1 into 3x minus 3x minus 20. இதுதான் இதோடைய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். இங்கேயும் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸோட இடத்துல y ஸ்கொயர் இருக்கு, ஏவோட இடத்துல 3/2 இருக்கு, பியோட இடத்துல -3/2 இருக்கு. ஸோ சேம் ஃபார்முலா x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. So question எழுதலாம். Y square plus 3/2 into y square plus b உடைய வேல்யூ தான் இந்த -3/2 equal to x square. x உடைய வேல்யூ y square, கரெக்டா? அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக y ஸ்கொயர் எழுதிட்டேன். இங்கே மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயரையும் எழுதணும். ப்ளஸ் a plus b, a plus b into x, x உடைய வேல்யூ y ஸ்கொயர் ப்ளஸ் ab, a into b. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். y power 2 the whole power 2. ஸோ பவருக்கு பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 ப்ளஸ் இங்கே எல்சியமே தேவையில்லை, ஏன்னா சேம் டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டரில் 3 இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s are 9, 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ இது என்னன்னா 3 - 3 வந்து 0. ஸோ 0 டிவைடட் பை எனிதிங், இந்த டேர்மே அப்படியே 0 ஆயிடும். அதனால y பவர் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -9/4. இதுதான் இதோட ஆன்சர். லாஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதுலேயுமே எக்ஸோட இடத்துல பார்த்தா 3 இருக்கு, ஏயோட இடத்துல -2x இருக்கு, பியோட இடத்துல 2x இருக்கு. ஸோ சேம் ஃபார்முலா x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. ஸோ கொஷின் படி 3 ப்ளஸ் இந்த -2xங்கிறது ஏயோட இடத்துல இருக்கும். இங்கேயும் 3 ப்ளஸ் 2x, எக்ஸோடைய வேல்யூ 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏயோட வேல்யூ -2x, பியோட வேல்யூ 2x இன்டூ எக்ஸோடைய வேல்யூ 3 ப்ளஸ் ஏபி, ஏயோட வேல்யூ இன்டூ பியோட வேல்யூ. 3 ஸ்கொயர் 3 3s are 9. அதுக்கப்புறம் -2x plus 2x வந்து 0, 0 into anything 0, ஸோ அந்த டேர்மே 0 ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டேர்ம் இருக்குது. 2x into 2x, 2 into 2 4, x into x x square, plus into minus minus, minus into plus minus, minus 4x square. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், evaluate the following products without multiplying directly. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஆனால் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாமல் ஐடென்டி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 103 into 107. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிறத நான் ரீஃபார்மேட் பண்ணி எழுத போகிறேன். 103 அப்படிங்கிறது நான் 100 + 3ன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ 100 + 3 into 107 100 + 7ன்னு எழுத போகிறேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியும், இது x plus a into x plus b identity formula இருக்கு, which is equal to x square plus a plus b into x plus ab. இதில் x ஓட இடத்துல இருக்கிறது 100, a ஓட இடத்துல இருக்கிறது 3,
பியோட இடத்துல இருக்கிறது 7. இப்போ நான் இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 100 + 3 × 100 + 7. எக்ஸோட இடத்துல இருக்கிறது 100, அதனால 100² + ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 7, எக்ஸுக்கு பதிலாக 100. a × பிங்கிறது 3 × 7. 100² வந்து 10,000 plus 3 plus 7 10, 10 into 100 1000 plus 3 7s are 21. இதை ஆட் பண்ணோம்னா 11,021 தான் இதோட ஆன்சர். ஸோ கொஷினில் இருக்கு இல்லையா 103 × 107 மல்டிப்ளை உட்காந்து ஃபுல்லாக பண்ணாமல் நம்ம இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 95 × 96 இருக்கு. இதை நான் 100 - 5 வந்து 95, 100 - 4 வந்து 96 இப்படி பிரித்து எழுதிக்க போகிறேன். ஸோ இதையும் நான் எப்படி ரீஃபார்மேட் பண்ணுவேன்னா 100 + -5 வந்து ஏ இடத்துலையும், அகெயின் 100 + -4 பி இடத்துலையும் வச்சுக்க போகிறேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, இது x + a × x + b = x² + a + b × x + ab ஃபார்மேட்டில் இருக்குன்னு. எக்ஸோட இடத்துல 100, ஏவோட இடத்துல -5, ஸோ ப்ளஸ் ஆஃப் -5. அதே மாதிரி 100 ப்ளஸ் ஆஃப் -4, எக்ஸுக்கு பதிலாக 100 இல்லையா, ஸோ 100². நம்ம ஆக்சுவலி இங்கே நேம் பண்ணிக்கலாம். இது எக்ஸு, இது ஏ, இது பி. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 100², ஏக்கு பதிலாக -5, பிக்கு பதிலாக -4, எக்ஸுக்கு பதிலாக 100 ப்ளஸ் ஏக்கு பதிலாக -5, பிக்கு பதிலாக -4. இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் எல்லா வேல்யூஸும். 100² வந்து 10,000 ப்ளஸ் -5 plus into minus minus, so -4 into 100, 5 4s are 20, plus into minus minus, minus into minus plus. So திருப்பி 10,000 -5 -4 வந்து -9. ஏன்னா minus into minus plus add பண்ணா 9 greater number sign வந்து minus. So -9 into 100 -900 plus 20. இப்போ 10,000ல -900 பண்ணணும், which is 9,100. அதில் +20 பண்ணும்போது 9,120. ஸோ 95 × 96 என்னன்னு பார்த்தா 9,120. தேர்ட் சப்டிவிஷன் 104 × 96 இருக்கு. ஸோ இப்போ இந்த 104ஐயும் 96ஐயும் நம்ம எப்படி எழுதலாம்னா 104 100 + 4, 96 சேம் லாஸ்ட் சம்மில் எழுதுன மாதிரி 100 - 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும்னா 100 + 4 x + a × x + b. இது வந்து எக்ஸும், இது ஏ, இது வந்து பி. எல்லா சம்முக்கும் கண்டிப்பாக ஐடென்டி எழுதணும். ஸோ இது எந்த ஐடென்டியில் இருக்குது, x + a × x + b = x² + a + b × x + ab. இப்போ ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ 100 + 4 × 100 - 4, எக்ஸுக்கு பதிலாக 100, ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக -4. இப்போ 100² வந்து 10,000, 4 - 4 0, 0 into anything 0 தான். இங்கே 4 4s are 16, plus into minus minus, so -16. 10,000ல 16 போச்சுன்னா 9,984. ஸோ 104 × 96 என்னன்னு பார்த்தா 9,984. இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங் யூசிங் அப்ராப்ரியேட் ஐடென்டிஸ். ஸோ கொடுத்துருக்கிற சப்டிவிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும், ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ஐடென்டிஸ் தெரிஞ்சால் போதும்.
ஈஸியாக அது எந்தெந்த சம்க்கு எந்தெந்த ஐடென்டிட்டின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதை நான் ரீஃபார்மேட் பண்ண போகிறேன். 9xd ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 9x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் நான் கொஷினை எழுதிக்கிறேன். ஜஸ்ட் ரீஃபார்மேட் பண்ண போகிறேன். 9x ஸ்கொயரை 3xd ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறேன். ஸோ 3 3s are 9, x are x ஸ்கொயர். அதே மாதிரி இந்த 6 நான் 2 into 3 பிரிச்சுக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறேன்னா 2 into xy வரை இருக்கு இல்லையா, ஸோ 2 into 3x into yன்னு பிரிச்சுக்க போகிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 2 3s are 6, x into y xy, y ஸ்கொயரை y ஸ்கொயராக எழுதிக்க போகிறேன். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் ஐடென்டி எழுதிக்கிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into b ப்ளஸ் b ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இங்கே a இடத்துல 3x இருக்கு, இங்கே பார்த்தீங்களா 3x இருக்கு. b இடத்துல y இருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கு இல்லையா. a இடத்துல 3x, இங்கே 3x ஸ்கொயர் இருக்கு. b இடத்துல y இருக்கு, இங்கே y ஸ்கொயர் இருக்கு, ஏன்னா b ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியில் இருக்கிறனால இப்போ நான் இதை a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை ரீஃபார்மேட் பண்ணிட்டு ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிட்டா சம் முடிஞ்சிடும். செகண்ட் சப்டிவிஷன் 4y ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 1. இப்போ இதையும் 4y ஸ்கொயரை நான் 2y தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறேன். ஏன்னா 2 2s are 4, y's are y ஸ்கொயர். ஸோ இப்போ இது என்னுடைய a ஸ்கொயராக இருக்க போகுதுன்னா நான் மைனஸ் 2 இன்டூ a வேல்யூ வந்து 2y, அப்போ b வேல்யூ 1 இருக்கும், ஏன்னா இங்கே 1 ஸ்கொயர் இருக்கு. இப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம பிரிச்சுட்டு நம்ம பார்க்கணும் மல்டிப்ளை பண்ணி. 2 2s are 4, ஓகே, மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ், ஓகே. ஸோ y மட்டும்தான் இருக்குது, 1 into anything அதே தான். ஸோ இந்த மைனஸ் 4y பிரிக்கலாமா, கரெக்டாக செப்பரேட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ஸோ இது b உடைய வேல்யூ 1 ஸ்கொயர். அதே போல் என்ன டிப்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பார்த்துட்டா சென்டர் டேர்ம் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து 4y ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரை காமன் எடுக்கணும்னாலே 4 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அப்போ 2 வரும் தெரிஞ்சிடும். ஸோ a டேர்ம் வந்து 2yன்னு தெரிஞ்சிடும். b டேர்ம் லாஸ்ட் டேர்ம் பார்த்து அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 into a into b தான் ஃபார்முலா. அதனால இந்த a வேல்யூ வரணும், b வேல்யூ வரணும், ஒரு 2வும் வரணும். அது சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே நமக்கு அது டேலி ஆகிடும். இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் 2 into ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு, விச் இஸ் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a இடத்துல 2yயும் b இடத்துல 1ம் இருக்கு. அப்போ a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை 100. இப்போ இது வேற ஃபார்மேட்ல இருக்கு, நம்மளுக்கு தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b into a minus b. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் x ஸ்கொயர், ஓகே, செகண்ட் டேர்ம் அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் இருக்கணும். ஸோ y by 10 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ தான் இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் இருக்குது. அப்போது a plus b into a minus b. இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர். ஸோ அந்த கம்ப்ளீட் டேர்மே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 100 எப்படி நம்ம ரீஃபார்மேட் பண்ணலாம்னு பார்த்தா 10 ஸ்கொயர்னு எழுத முடியும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்கிற கொஷின் இருக்குது. அதனால அந்த ஐடென்டி அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த் சம், expand each of the following using suitable identities. ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷனையும் சூட்டபிளான ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டியில் இது இருக்குது. நம்ம ஃபார்முலா எழுதிடலாம்.
a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷனில் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஏயோட இடத்துல எக்ஸ் இருக்கு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர். பியோட இடத்துல 2y இருக்கு, 2y தி ஹோல் ஸ்கொயர். சியோட இடத்துல 4z இருக்கு, 4z தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஏயோடைய வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 2y ப்ளஸ் 2 into b ஓட வேல்யூ 2y, c ஓட வேல்யூ 4z plus again ஒரு 2 into c ஓட வேல்யூ 4z into a ஓட வேல்யூ x. just a க்கு x உம் b க்கு 2y உம் c க்கு 4z உம் ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ x square plus 2y the whole square, 2 2s are 4, y into y, y square, 4 4s are 16, z into z, z square. 2 into 2, 4. First number multiply, after variable multiply, x into y, xy. After sign multiplication, plus into plus plus. So 2 2s are 4, 4 4s are 16. Y into z, yz. Plus into plus plus, plus into plus plus. இது 8xz. xz யும் போடலாம், zx யும் போடலாம். எப்படி போட்டாலுமே கரெக்ட். மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ 2 3s ஆரும் கரெக்டு தான், 3 2s ஆரும் கரெக்டு தான். ஸோ இதுவும் பார்த்தோன்னா அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கு. ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் டேர்மாக இருக்கிறனால. ஸோ a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா 2x plus minus y plus z the whole square. இப்போ இதோட வேல்யூ நான் மாத்தல, ஜஸ்ட் ரீஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் தான். அதை ஏன் ரீஃபார்மேட் பண்ணியிருக்கேன்னா இதோட இது மேட்ச் ஆகிறதுக்காக. இப்போ ஏ இடத்துல 2xும் பி இடத்துல மைனஸ் ஒய்யும் சி இடத்துல ஜியும் இருக்கும். இந்த மைனஸ் அது இன்டிஜராக கன்சிடர் பண்ணணுமா இல்லை அது ஆப்ரேஷனாக கன்சிடர் பண்ணணுமாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு வருது. நீங்கள் அதை எப்படினாலும் கன்சிடர் பண்ணலாம், ப்ரொவைடட் வேல்யூ மாறக்கூடாது. இப்போது இங்கே நான் வந்து இன்டிஜராக கன்சிடர் பண்ணியிருக்கேனா, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் எப்படி பார்த்தாலும் அது ஆப்ரேஷனாக மாறிடுச்சா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் அதோட வேல்யூ மாறாத மாதிரி நம்ம ரீஃபார்மேட் பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 2x minus y plus z the whole square equal to ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக மைனஸ் ஒய், சிக்கு பதிலாக z. Again 2 into a value, b value, plus 2 into b value, c value, plus 2 into c value, a value. 2 into 2, 4, x into x, x square. Minus y into minus y, y square, plus z square. 2 2s are 4, x into y, xy. Plus into plus plus, plus into minus minus. 2 மட்டும்தான் இங்கே நம்பர். வேரியபிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் yz வரும். சைன் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் 2 into 2, 4. அப்புறம் வேரியபிள் மல்டிப்ளிகேஷன் z into x, zz, zx, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். கடைசியாக தான் சைன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்படி தனித்தனியாக மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது கண்டிப்பாக தப்பே வராது, கரெக்டான வேல்யூ எழுதலாம். பேரலாக பண்ணுறது கொஞ்சம் ஓவர் தி ப்ராக்டிஸ். நம்ம பேரலாக அப்படி சைனோட நம்பரோட வேரியபிளோட சேர்த்து பண்ணிக்கலாம். பட் பிகினர் லெவலில் இருக்கும்போது அந்த நல்ல ப்ராக்டிஸ் வரணும்னு நினைக்கும் போது நம்ம தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஃபாஸ்ட்டாக முடிக்கிறத விட கரெக்டாக முடிக்கணுங்கிறது தான் கோலாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். நவ் தேர்ட் சப்டிவிஷன். இதையும் நம்ம எப்படி ரீஃபார்மேட் பண்ணிக்கலாம்னா இந்த மைனஸ் 2xை இன்டிஜராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ அகெயின் இது a ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதே ஐடென்டி யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இது a, இது b, இது c. எல்லா சம்க்கும் கண்டிப்பாக ஐடென்டி எழுதணும். அதுக்கே தனி மார்க்ஸ் உண்டு. ப்ளஸ் எழுத நமக்கு வந்து பை ஹார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஒருவேளை ஃபைனல் ஆன்சர் தப்புனா கூட இந்த ஐடென்டிக்காக மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். -2x + 3y + 2z தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -2x, பிக்கு பதிலாக 3y, சிக்கு பதிலாக 2z ப்ளஸ் 2 into a into b ப்ளஸ் 2 into b into c ப்ளஸ் 2 into c into a. 2 2s are 4. X into x, x square. Minus into minus plus. 3y square பண்ணும்போது 9y square. 4z square. 2 2s are 4, 4 3s are 12. X into y, xy. Plus into minus minus, minus into plus minus. 2 3s are 6, 6 2s are 12. 12yz sin plus. Either 2 2s are 4, 4 2s are 8. அப்புறம் வேரியபிள் மல்டிப்ளிகேஷன், ஃபைனலாக சைன் மல்டிப்ளிகேஷன். இதுவும் சேம் ஐடென்டி தான். நம்ம ரீஃபார்மேட் பண்ணிக்கலாம். 3a ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே 7b ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே -c. a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இது இருக்குது. இது a, இது b, இது c. ஸோ a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஷனில் 3a minus 7b minus c the whole square இருக்கு இல்லையா, அதில் ஏக்கு பதிலாக 3a square, பிக்கு பதிலாக -7b, சிக்கு பதிலாக -c ப்ளஸ் 2 into ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ ப்ளஸ் 2 into பியோட வேல்யூ, சியோட வேல்யூ ப்ளஸ் 2 into சியோட வேல்யூ, ஏயோட வேல்யூ. 3 3s are 9, so 9a square, 7 7s are 49, b into b square, minus into minus plus. அடுத்தது plus c square ஆகிடும். ஏன்னா -c into -c plus c square. அடுத்ததில் நம்பர் மல்டிப்ளிகேஷன் 2 3s are 6, 6 7s are 42, a into b, ab, plus into plus 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 into minus minus, 2 7s are 14, b into c, bc, plus into minus minus, minus into minus plus. 2 1s are 2, 2 3s are 6, c into a, ca, plus into minus minus, minus into plus minus. Okay, next is subdivision. இதையும் நம்ம ரீஃபார்மேட் பண்ணிக்கலாம். -2x உள்ள எழுதிக்கலாம், plus 5y plus -3z the whole square. So same identity, a plus b plus c தான், a b c. So a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ question expand பண்ணிக்கலாம். இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி ஏக்கு பதிலாக -2x, பிக்கு பதிலாக 5y, சிக்கு பதிலாக -3z, 2 into a value, b value plus 2 into b value, c value plus 2 into c value, a value, -2 into -2 plus 4, x into x, x square, 5y the whole square, 25y square plus 9z square. 2 2s are 4, 4 5s are 20.
ஸோ 20xy சைன் வந்து மைனஸ் வரும். 2 5s are 10, 10 3s are 30. 30yz plus into plus into minus minus. 2 3s are 6, 6 2s are 12. 12zx plus into minus 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 into minus plus. ஸோ இதுதான் இதோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதே ரீஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக 1/4a ப்ளஸ் பி இடத்துல -1/2b, சி இடத்துல 1. a b c. ஸோ இப்போ ஐடென்டி எழுதிடலாம். a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ நம்ம கொஷினை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 1/4a minus 1/2b plus 1 the whole square. aக்கு பதிலாக 1/4a, bக்கு பதிலாக -1/2b, cக்கு பதிலாக 1 square plus 2 into a ஓட வேல்யூ into b ஓட வேல்யூ plus 2 into b ஓட வேல்யூ -1/2b, c ஓட வேல்யூ 1 plus 2 into c ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ 1/4a. 1/4a ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ நியூமரேட்டரில் வந்து a into a ஸ்கொயர் by 4 4s are 16. இங்கே நியூமரேட்டரில் b ஸ்கொயர், கீழே 2 2s are 4 plus 1 plus இப்போ இங்கே கேன்சல் பண்ணுறதுலாம் பண்ணிடலாம். 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா நம்பரில் 1/4 இருக்கும். a into b ab plus into plus into minus. இங்கேயும் 2 2 கேன்சல். வேரியபிள் வந்து b மட்டும்தான் இருக்குது. minus into plus minus. திருப்பி 2 1s are 2 2s are. ஸோ plus a/2. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a square by 16 plus b square by 4 plus 1 minus ab by 4 minus b plus a/2. or இதை ஃப்ராக்ஷனோட இதை நம்பர் தனியாக வேரியபிள் தனியாக கூட எழுதலாம். அதாவது 1/16 a square plus 1/4 b square plus 1 minus 1/4 ab minus b plus 1/2a. ஸோ அந்த டினாமினேட்டரை வேரியபிளோட சேர்க்காம அது ஒரு தனி ஃப்ராக்ஷனாகவும் வேரியபிளை தனியாகவும் எழுதலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ 5th சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 5th சம் ஃபேக்டரைஸ். ஸோ 2 சப்டிவிஷன் இருக்குது. கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca equal to a plus b plus c the whole square. இந்த ஐடென்டி தான் நமக்கு தெரியும். ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம அதை இப்படி எழுத போகிறோம். இது எப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். 4x the whole squareங்கிறது 2x the whole square. அப்போ தான் 2 2s are 4, x into x square. அதே மாதிரி இங்கே 3y the whole square. 9y ஸ்கொயரை மாற்றி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதியிருக்கோம். வேல்யூ மாறாது. ஏன்னா 3 3s are 9, y into y ஸ்கொயர். இங்கே 4z the whole square ப்ளஸ். ஸோ a இடத்துல 2x இருக்குது, b இடத்துல 3y இருக்குது, cக்கு பதிலாக 4z இருக்குது. இங்கே 2 into a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நம்ம திருப்பி மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும் கொஸ்டினே வருதான்ட்டு. 2 2s are 4, 4 3s are 12, x into y xy. அகெயின் ப்ளஸ் 2 into b ஓட வேல்யூ அப்புறம் c ஓட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டேர்ம் இதில் மைனஸாக இருக்க போகுது. ஸோ நம்ம கொஸ்டின் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இந்த டேர்ம்லேயும் மைனஸ் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் மைனஸ் இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே காமனாக வர வேரியபிள் z தான். ஸோ z டேர்மில் தான் மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. இப்பயுமே வேல்யூ மாறாது. -4 into -4 16,
z into z, z square. So இப்போ இங்கே பார்ப்போம். 2 3s are 6, 6 into minus 4, minus 24. Y into z, yz. So just நம்ம இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் எழுதியிருக்கோம். இப்போ லாஸ்ட் டேர்ம் plus 2ca, 2 into c ஓட வேல்யூ minus 4z, a ஓட வேல்யூ 2x. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 2 into minus 4 minus 8, minus 8 into 2 minus 16. Z into x, xz. கொடுத்துருக்கிற கொஷனை ஜஸ்ட் ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a plus b plus c the whole square. a value plus b value, c ஓட வேல்யூ minus 4z. ஸோ minus 4z the whole square. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். a square plus b square plus c square minus plus 2ab. நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஃபார்முலா தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். a square root 2x the whole square. அப்போதான் ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகி 2 கிடைக்கும். x into x, x square plus y the whole square. ஏன்னா b square இருக்கு, y into y, y square. இங்கேயும் c square இருக்கு. ஸோ இங்கே c square இருக்கு, இங்கே 8z இருக்கு. அப்போ 8z நம்ம 2 into root 2, அப்புறம் அந்த z அப்படியே எழுதிட்டு the whole square எழுதிக்கலாம். ஸோ 2 2s are 4, 4 இருக்கும். root 2 into root 2, 2. ஸோ 4 into 2, 8 வந்துடும். நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது 2 root 2 the whole square என்னன்னு பார்த்தோம்னா 2 square தனியாக root 2 square. 2 2s are 4. root 2 into root 2, 2. ஏன்னா இந்த root 2வும் கேன்சல் ஆகிடும். 4 2s are 8. ஸோ 8 நான் 2 root 2 the whole squareன்னு எழுதிக்கலாம். வேல்யூ மாறாது. ஓகே. ஸோ now plus 2 into இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் டேர்ம் தான் ரெண்டுத்துலையும் இருக்கு. அதனால எக்ஸ் டேர்ம்ல ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். இங்க வந்து எதுவுமே சேஞ்ச் ஆக போறதில்லை. ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ 2 into ab, a ஓட வேல்யூ இன்டூ b ஓட வேல்யூ பிளஸ் 2 into bc, b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ அகெயின் பிளஸ் 2 into ca, c ஓட வேல்யூ a ஓட வேல்யூ. இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் நமக்கு கொஷினில் இருக்கிறதே வரணும். 2 into minus root 2 minus 2 root 2 x into y, xy. 2 2s are 4, so 4 root 2, y into z, yz. 2 2s are 4, 4 into 2 root 2 இருக்கு, மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். ஸோ 4 2s are 8, மைனஸ் இருக்கிறதுனால minus 8 xz. ஸோ நம்ம ரீஃபார்மேட் பண்ணிட்டு திருப்பி மல்டிப்ளை பண்ணும்போது சேம் கொஷினே வரணும். இப்போ this can be written as a plus b plus c the whole square. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இது இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஆர் இந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணாம்னா அந்த ஃபுல் ஃபேக்டரி மைனஸ் அந்த மல்டிப்ளை பண்ணிட்டு root 2x minus y minus 2 root 2z இப்படியும் எழுதலாம். ஸோ இப்படி எழுதும்போது ஆக்சுவலி நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா y டேர்ம்லையும் z டேர்ம்லையும் மைனஸ் போட்டுக்கிறோம். அகெயின் இந்த வேல்யூ மாறாது. ஸோ b அண்ட் c டேர்ம் மைனஸாக இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் கிடைக்கும், bc செகண்ட் டேர்ம். ஸோ நான் இந்த 3க்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி சும்மா எழுதி காட்டுறேன். என்ன ஆகும்னா 2ab இருக்கு இல்லையா? ஸோ 2 into a வேல்யூ அப்படியே இருக்கும், b வேல்யூ minus y, 2 into a into b. அதே மாதிரி 2 into b ஓட வேல்யூ into c ஓட வேல்யூ. அதே மாதிரி 2 into c ஓட வேல்யூ into a ஓட வேல்யூ. இப்பயும் அதே கொஷின் தான் வரும். 2 into root 2 into minus 2 root 2 xy. 2 2s are 4, 4 into root 2 4 root 2 yz எழுதிடுவோம். மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 2 2s are 4, 4 into root 2 into root 2 8. ஏன்னா root 2 into root 2 2 ஆகிடும். ஸோ 2 into 2 into 2 8. அந்த மைனஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்போ 6th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 6th sum, write the following cubes in expanded form. கொடுத்துருக்கிற கொஷினை நம்ம expanded formல எழுத போகிறோம்.
வெரி சிம்பிள். இந்த 4 சப்டிவிஷனுக்கும் ஒரே ஃபார்முலா தான். a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3a square b plus 3ab square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எல்லா சம்முக்குமே ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏயோட வேல்யூ வந்து 2x, பியோட வேல்யூ 1. 2x plus 1 the whole cube equal to a cube plus b cube plus 3 into a square into b plus 3 into a into b square. 2x the whole cube, 8x cube. 1 cube 1 தான், 3 2s are 6, 6 1s. இதையும் 3 into 2x square பண்ணா 4x square into 1 multiply பண்ணா அதே ஆன்சர் தான். 3 2s are 6, so 6x. 1 square வந்து 1 தான். இப்போ ஃபர்தராக இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8x cube plus 1 plus 3 4s are 12. 12x square plus 6x. இப்போ இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். 8x cube ஃபர்ஸ்ட்டு கியூப் டேர்ம், அப்புறம் ஒரு ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட். இதுதான் இதோடைய ஆன்சர். இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாமல் இதோட ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான், பட் ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு ரீஸ்ட்ரக்சர் இட். இங்கேயும் சேம் ஃபார்முலா தான். ஸோ இது ஏ, இது பி. அப்போது ஏ கியூப் plus b cube plus 3 into a square into b plus 3 into a into b square. 2 into 2 into 2, 8. a into a into a, 8 cube. Next, 3 3s are 9, 9 3s are 27, so 27 b cube. Minus into minus into minus, minus. ஸோ 3 2 இங்கேயும் இதை முதல் சால்வ் பண்ணிக்கலாம். 2a ஸ்கொயர் பண்ணால் 4a ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 3b ப்ளஸ் 3 இன்ட்டு 2a மைனஸ் 3b ஸ்கொயர் பண்ணால் 9b ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஆகிடும். நவ் 8a கியூப் minus 27b cube, 3 4s are 12. 12 into minus 3 minus 36a square b plus 3 2s are 6, 6 9s are 54, 54ab square. இதுதான் இதோடைய ஃபைனல் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன், இதுக்கும் சேம் ஃபார்முலா. ஆக்சுவலி எல்லா சப்டிவிஷனுக்கும் இந்த ஃபார்முலாவை தனியாக நம்ம எடுத்து கண்டிப்பாக எழுதணும். a cube plus b cube, ஸோ இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, plus 3 into a square into b plus 3 into a into b square. So, இப்போ இது கியூப் பண்ணலாம். 3 3s are 9, 9 3s are 27. 27 by 2 2s are 4, 4 2s are 8. 8x cube plus 1 cube வந்து 1 தான். 3 into 3 3s are 9, 3 3s are 9 divided by 2 2s are 4. x into x, x square. 1 into anything, அதே value தான். Plus 3 3s are 9. So 9x by 2. ஏன்னா 1 square ஓட value 1 தான். Now 27x cube by 8. இது x cube term. அப்புறம் square term 9 3s are 27. 27 by 4x square plus x term. அப்புறம் constant. Next last subdivision. Same formula, இது a, இது b, so a cube plus b cube plus 3 into a square b plus 3 into a b க்கு மட்டும் square. x cube வந்து பண்ணா x cube, 2 2s are 4, 4 2s are 8. 8 by 3 3s are 9, 9 3s are 27. 27 y cube. Minus into minus into minus, minus. Next, இங்க இந்த 3 cancel பண்ணிடலாம். So,
minus 2x square y மிச்சம் இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது இங்கே plus 3 into x 3x minus 2 into minus 2 4 3 3s are 9 என்னது ஸ்கொயர் டேர்மில் ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் 3 1s are 3 3s are ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தா x cube minus 8 by 27y cube minus 2x square y plus 4xy square by 3. So, இந்த denominator இருக்கிற 3. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். இப்போ 7th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 7th sum. Evaluate the following using suitable identities. ஸோ சில ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எல்லாமே நம்ம சேம் ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 99 கியூபை நம்ம 100 minus 1 தி ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா 100 minus 1 வந்து 99 தான். அப்போது இதை நம்ம a plus b தி ஹோல் கியூப் ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a plus b தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் plus b கியூப் plus 3a square b plus 3ab square. இங்கே a என்னன்னு பார்த்தா 100, b வந்து -1. So 99 cube equal to a cube plus b cube plus 3 into a square into b plus 3 into a into b square. 100 cube உடைய answer 100 into 100 into 100 minus 1 ஏன்னா 1 cube வந்து -1 plus 3 into 100 square 10,000 into -1 இங்க again plus 300 ஏன்னா 3 into 100 300 minus 1 into -1 1 தான். So 1 into 300 300 தான் வரும். Next -1 3 into 10,000 30,000 30,000 into -1 minus 30,000 plus 300. So இப்போ 10 lakh minus 1 minus 30,000 plus 300 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9,70,299 வரும். இது 100 plus 2 தி ஹோல் கியூப் எழுதிக்கலாம். இதுக்கும் சேம் ஃபார்முலா. எல்லா சம்க்கும் கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலாக்கே தனி மார்க்ஸ் கேரி ஆகும். ஸோ ஃபார்முலா ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி சில ஸ்கூல்ஸில் வேறு மெத்தடும் போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலாவே மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம இங்கே பியோட வேல்யூ -1 எடுத்துக்கிறோம்ல, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பியோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிட்டு ஃபார்முலாலேயே மைனஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. a minus b தி ஹோல் கியூப் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து a கியூப் minus b கியூப் minus 3a square b plus 3ab square அந்த மாதிரி வரும். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது ஃபார்முலா நிறைய படிக்கிற மாதிரி வரும். இது ஜென்ரிக்காக ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இந்த மைனஸ் வேல்யூவை பியோட சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா a plus b தி ஹோல் கியூப் ஒரு ஃபார்முலா, a minus b தி ஹோல் கியூப் ஒரு ஃபார்முலான்னு ஃபார்முலாவுடைய கவுண்ட் ஜாஸ்தி ஆகும். அதனால சில கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒரு பேஸ் ஃபார்முலா நல்லா கரெக்டாக படிச்சுட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் a 100 b வந்து 2 a cube plus b cube plus 3 into a square into b plus 3 into a into b square. 100 cube வந்து again 10 lakh. 2 2s are 4, 4 2s are 8 plus 100 into 100 10,000, 10,000 into 3 30,000, 30,000 into 2 60,000 plus 3 into 100 300, 300 into 4 ஏன்னா 2 2s are 2 square வந்து 4 1200. ஸோ இதை ஃபைனலாக ஆட் பண்ணோம்னா 10,61,208.
A ஓட வேல்யூ 1000, B ஓட வேல்யூ -2. ஸோ சேம் ஃபார்முலா. அப்போ A cube plus B cube plus 3 into A square into B. ஃபார்முலா எல்லா சம்முக்கும் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். AB square. ஸோ A ஓட வேல்யூ into B ஓட வேல்யூ 1000 cube 1000 into 1000 into 1000. ஸோ ஒரு 1000க்கு 3 0 into 1000 போடும்போது இன்னொரு 3 0 into 1000 போடும்போது இன்னொரு 3 0. 2 2s are 4, 4 2s are 8. -8 ஏன்னா minus into minus into minus minus. ஸோ நெக்ஸ்ட் 3 into -2 -6 into 1000 into 1000. ஒரு 1000க்கு 3 0னா இன்னொரு 1000க்கு ஒரு 3 0. அதுக்கப்புறம் ப்ளஸ் -2 into -2 4 +4. ஸோ 4 3s are 12, 12 into 1000 12,000. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து 9 zeros இருக்கு. -8 -6 into this value 6 into 10 lakh 60 lakh. ஸோ -60 lakh. இது ஜீரோஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு ஆன்சர் மிஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது 99,4011,992 ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ 8th சம் ஃபேக்டரைஸ். ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் ஐடென்டி யூஸ் பண்ணி. இந்த எல்லா சப்டிவிஷனுக்குமே சேம் ஐடென்டி நமக்கு பார்த்தாலே தெரியும், இதே ஐடென்டி தான். ஸோ எல்லா சம்முக்குமே தனித்தனியாக கண்டிப்பாக எழுதணும். நான் இங்கே நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணுறதுனால காமனாக ஐடென்டி எழுதிக்கிறேன். பட் நீங்கள் எல்லா சம்முக்குமே டெஃபினட்டாக தனித்தனியாக ஐடென்டி எழுதணும். ஓகே, இப்போ நம்ம இது ரீஃபார்மேட் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 8a cube அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2a the whole cube எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8. a into a into a cube plus b cube. ஸோ a வேல்யூ b வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ 3 into a square into b plus 3 into a into b square. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி திருப்பி கொஸ்டினே வருதான்னு பார்ப்போம். 2a ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2a into 2a வந்து 4a ஸ்கொயர் ஆகிடும். 4 into 3 12 a ஸ்கொயர். இந்த பியோட வேல்யூ 3 2s are 6 into ab ஸ்கொயர் கரெக்டாக வருது. அப்போ இதை a plus b தி ஹோல் கியூப். ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ஐடென்டி படி எழுதிட்டேன். இப்போ இதையும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். a cube plus b cube இங்கே plus 3 into a ஓட வேல்யூ 2a, b ஓட வேல்யூ -b. நமக்கு ஃபார்முலாவில் 3a ஸ்கொயர் b இருக்கு plus 3ab ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் அதே வருதான்ட்டு. 3 into 4a ஸ்கொயர் 12a ஸ்கொயர். இந்த -b இருக்கிறதுனால -12a ஸ்கொயர் b. 3 2s are 6 a into -b ஸ்கொயர் பண்ணும்போது இது +b ஆகிடும். ஸோ 6ab வரும். ஸோ 6ab ஸ்கொயர் வரும். அதுவும் கொஷனில் இருக்குது. அதனால a plus b தி ஹோல் கியூப். பியோடைய வேல்யூ -bனால ஆக்சுவலி இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா a plus b தி ஹோல் கியூப் எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். இப்போ இதையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். 27 கியூப்ல எழுதணும்னா 3 கியூப். ஸோ a கியூப் ப்ளஸ் b கியூப் எழுதணும் அப்படின்னா 125 வந்து கியூப் பண்ணும்போது 5 மைனஸ் இருக்கிறதுனால -5a தி ஹோல் கியூப். 3 3s are 9, 9 3s are 27. -5 into -5 into -5 -125 a கியூப் அப்படியே இருக்கும். ஸோ ப்ளஸ் 3 into a ஸ்கொயர் into b plus 3ab ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா படி எழுதிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் இதே வருதான்னு. 3 ஸ்கொயர் வந்து 9, 9 3s are 27. 27 into -5. 27 5s are என்ன அப்படின்னு பார்த்தா
நமக்கு 135 வருது. ஸோ 135 a இருக்கு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 3 3s are 9. 9 into 5 square. 5 square ஓட வேல்யூ 25. So 25 9s are 225. a square நல்ல a square. இந்த மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே சைன் மல்டிப்ளை, நம்பர் மல்டிப்ளை, அப்புறம் வேரியபிள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம பண்ணும்போது நமக்கு இதே ஆன்சர் வருது. அதனால a ப்ளஸ் b தி ஹோல் கியூப், அதாவது 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் இல்லையா, மைனஸ் 5a தி ஹோல் கியூப். இதுதான் இதோடைய ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம். நெக்ஸ்ட்டு 64 உடைய கியூப் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 64க்கு 4. ஸோ 4a தி ஹோல் கியூப் ப்ளஸ் 27க்கு 3, 3b தி ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு b ப்ளஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு b ஸ்கொயர். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 4 into 4 into 4 64, a cube ஓகே. 3 into 3 into 3 27 b cube. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ நம்ம இங்கேயும் மைனஸ் போடணும். அப்போ b டேர்ம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த b டேர்மில் மைனஸ் போட்டுக்கணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸில் வரும். இப்போ 4 4s are 16. 16 into 3 into minus 3 minus 144. ஸோ மைனஸ் 144 இருக்குது. a square into b, a square b. இங்கே 3 3s are 9. 9 into 4 into 3 108. ஸோ 108 இருக்கு. a into b square, ab square. கரெக்டாக ரீஃபார்மேட் பண்ணிட்டோம். அதனால் a plus b the whole cube. 4a minus 3b the whole cube. இதுதான் இதோடைய ஃபேக்டரைஸ்ட் டேர்ம். லாஸ்ட் சப்டிவிஷன் 27 பார்த்தாலே கியூப் ரூட்டுங்கப்போ 3 தான். So 3b cube minus 1 by 216. 216 ஓட cube root 6. So 1 by 6 the whole cube. So plus உள்ளதா minus வரும். 3 into 3 into 3 27 p cube. 1 by 6 into 1 by 6 into 1 by 6 1 by 20 1 by 216 minus into minus into minus minus. So இப்போ plus 3 into a square b. a ஓட வேல்யூ அப்புறம் b ஓட வேல்யூ ப்ளஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு b ஸ்கொயர். ஸோ நவ் இதையும் பண்ணி பார்க்கலாம் மல்டிப்ளை. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 3யும் இந்த 6ம் நம்ம கேன்சல் பண்ணால் இது 2ன்னு வந்துடும். ஸோ 3 3s are 9. 9p ஸ்கொயர் பை 2 வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அதே தான் வருது. கரெக்டாக நம்ம சும்மா செக் தான் பண்ணி பார்த்துக்கணும், நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது இப்போது, ஏன்னா நம்ம ரீஃபார்மேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 3 into 3p வந்து 9p இன்ட்டு மைனஸ் 1 by 6 இன்ட்டு மைனஸ் 1 by 6 1 by 36 ஆகிடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 36. 9 1s are 9 4s are. அப்போ நியூமரேட்டரில் 1pயும் டினாமினேட்டரில் 4ம் இருக்கும். கரெக்ட். ஸோ நம்ம கரெக்டாக தான் ரீஃபார்மேட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு ரஃப் காலமில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக வருதான்ட்டு. ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா ஏதாவது மைனஸ் எப்படி போடணும், இல்லை நம்பர் ஏதாவது தப்பாக எழுதினோன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி மாற்றியாச்சு, இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறனால தட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b தி ஹோல் கியூப், அதாவது 3p மைனஸ் 1 by 6 தி ஹோல் கியூப். இப்போ 9th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 9th சம் வெரிஃபை. ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும், அதாவது LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு 2 மெத்தடில் இருக்குது. LHSஐ எடுத்து நம்ம சால்வ் பண்ணி RHSஐயும் கொண்டு வரலாம், இல்லை RHS எடுத்து சால்வ் பண்ணி LHSும் கொண்டு வரலாம். எப்படி பண்ணாலும் அது ப்ரூவ் ஆகும். ஆனால் எது ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா RHS எடுத்து LHS கொண்டு வருது. ஸோ நான் RHS எடுத்து LHS கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா x plus y into x square minus xy plus y square. இது just open the bracket, multiply பண்ணிட்டு combine பண்ணிட்டு LHS வந்துடும். x into x square x cube, x into minus xy
So first sign multiplication, plus into minus, minus x into xy, x square y. அடுத்து திருப்பி x into y square plus xy square. x வச்சு 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ y வச்சு பண்ண போறேன். y into x square y. y into minus xy plus into minus minus xy square finally plus y cube. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான், சம்மே முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸி சம் தான். ஸோ இதுவும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். x into x square, x cube. x into xy plus x square y. x into y square plus xy square. Minus y into x minus x square y. Minus y into plus xy minus xy square. Minus y into plus y square minus y cube. So first sign multiply பண்ணிட்டு தான் variable multiply பண்ணணும், அப்பதான் தப்பு வராது. ஸோ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்மும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இருக்கும். அதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ 10th சம் ஃபேக்டரைஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். முதல்ல இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். 3y தி ஹோல் கியூப். 3 3s are 9, 9 3s are 27. y cube. இது 5z the whole cube. ஸோ இது x cube plus y cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா, அதாவது x cube plus y cube equal to x plus y into x square minus xy plus y square. ஸோ இதை நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே இருக்கிறேன், அதாவது 3y cube plus 5z cube equal to, நான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், x plus y, x plus y. ஸோ இது வந்து என்னோட x term and இது என்னோட y term into x square இருக்கு, x square minus xy இருக்கு, x into y. So again x term into y term plus y square 5z square. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் 3y தி ஹோல் ஸ்கொயர் வந்து 9y ஸ்கொயர். சைன் மல்டிப்ளிகேஷன், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 3 into 5, 15. y into z, yz. Plus 5 5s are 25. z square. ஏன்னா z into z, z square. ஸோ இதுதான் இதோடைய ஃபேக்டரைஸ் பண்ணி கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். இப்போ இதையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். 4m தி ஹோல் கியூப் மைனஸ் 7n தி ஹோல் கியூப். ஏன்னா 4 4s are 16, 16 4s are 64. n cube அப்படியே இருக்கும். இது 7 into 7 into 7 343 n cube. இப்போ இது x cube minus y cube இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x cube minus y cube equal to x minus y into x square plus xy plus y square. ஸோ இங்கே என்னோட x term இது, என்னோட y term இது. அப்போது x minus y ஃபர்ஸ்ட் term. அடுத்தது x square plus x into y into plus y square. Just in identity substitute பண்ணியிருக்கேன். So now first அப்படியே தான் இருக்கும். இது 4 4s are 16, so 16m square. 4 7s are 28, so 28mn plus 7 7s are 49, so 49n square.
ஸோ நெக்ஸ்ட் 11th சம் ஃபேக்டரைஸ். இதையுமே நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இதை 3x the whole cube எழுதிக்கலாம். 3 3s are 9, 9 3s are 27 plus y cube plus z cube. இப்போ இது a cube plus b cube plus c cube minus இது 3 into a ஓட வேல்யூ into b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ minus 3abc. 3 3s are 9, x into y into z, x y z இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம அதை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். a cube plus b cube plus c cube minus 3abc அப்படி இருக்குன்னா நம்ம இதை a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca அப்படின்னு எழுதணும். இது என்னோட a, இது என்னோட b, இது என்னோட c. ஸோ நான் எப்படி எழுத போறேன்னா a plus b plus c into a square plus b square plus c square minus ab, a into b minus bc, b into c minus ca, c into a. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால ஏபிசியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இங்கே 3 3s are 9, ஸோ 9x square plus y square plus z square. சைன் மல்டிப்ளிகேஷன், நம்பர் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் வேரியபிள் மல்டிப்ளிகேஷன். சைன் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 3xy, இங்கேயும் மைனஸ் yz, அடுத்தது மைனஸ் 3xz. இதுதான் இதோடைய ஃபைனல் ஃபேக்டரைஸ்ட் ஆன்சர். ஓகே, இப்போ 12th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 12th sum, verify that x cube plus y cube plus z cube minus 3xyz equal to half of x plus y plus z into x minus y the whole square plus y minus z the whole square plus z minus x the whole square. So நம்ம LHS equal to RHS னு ப்ரூவ் பண்ணணும். As usual RHS எடுத்துட்டு அதில் LHS கொண்டு வருவோம். ஸோ RHS எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு LHS கொண்டு வர போகிறோம். half into x plus y plus z into இது a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a square minus 2ab plus b square. ஸோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே எழுதிக்கலாம். a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. இது நம்ம லோவர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருக்கோம், பேசிக் ஐடென்டிட்டி. இப்போ அதே மாதிரி இதுவும் a square minus 2ab plus b square. அதே மாதிரி இந்த டேர்ம்லையும் இது a, இது b. a square minus 2ab plus b square. ஸோ இப்போ நம்ம எல்லா லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ்லாம் கம்பைன் பண்ணிக்கலாம். half into x plus y plus z into இதில் x ஸ்கொயர் டேர்ம் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. ஸோ 2x ஸ்கொயர், y டேர்மும் 2 இருக்கு, 2y ஸ்கொயர், z டேர்மும் 2 இருக்கு. ஸோ 2z ஸ்கொயர். மிச்சம் இருக்கிறது இந்த மைனஸ் 2xy minus 2yz minus 2xz. ஸோ எல்லா டேர்மையும் லைக் டேர்ம்ஸ்லாம் கம்பைன் பண்ணி நம்ம எழுதிட்டோம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் 2 இருக்கு. அந்த 2வை நான் வெளியே காமனாக எடுக்க போகிறேன். இப்போ half into x plus y plus z, இந்த 2வை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள x square plus y square plus z square minus xy minus yz minus xz. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus xz இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இது ஒரு ஐடென்டிட்டில இருக்கு. ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியே பார்ப்போம். x into x square x cube,
x into y square x y square, x into xz square xz square. இப்போ again x into minus xy minus x square y, திருப்பி x into next term, அதுக்கப்புறம் x into last term. இதே மாதிரி yக்கும் பண்ணணும். y into x square plus x square y into y square y cube, y into z square y z square, y into minus xy minus xy square, y into minus yz minus y square z, y into minus xz xy z. Next z வச்சும் பண்ணலாம். Z into x square z, z into y square z, z into z square z cube, minus z into xy z, z into minus yz minus yz square, z into minus xz minus xz square. இப்போ ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது பிளஸ் xy ஸ்கொயர். ஸோ இதோடைய மைனஸ் டேர்ம் இங்கே இருக்கு, மைனஸ் xy ஸ்கொயர். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். xz ஸ்கொயர் இது பிளஸ் டேர்மில் இருக்கு, ஓகே, மைனஸ் டேர்ம் இங்கே இருக்கு, xz ஸ்கொயர், x ஸ்கொயர் y. ஸோ பிளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆகிட்டே வரும். மைனஸ் x ஸ்கொயர் z பிளஸ் x ஸ்கொயர் z. நெக்ஸ்ட் மைனஸ் y ஸ்கொயர் z பிளஸ் y ஸ்கொயர் z plus yz square minus yz square. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் நம்ம எழுதிடலாம். which is x cube minus xyz plus y cube minus xyz plus z cube minus xyz. ஸோ இப்போ இதில் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணால் x cube plus y cube plus z cube minus xyz minus xyz minus xyz minus 3xyz, which is our LHS. Hence proved. இதை இப்படியும் போடலாம். இல்லைனா இந்த ஸ்டெப்ல இருந்து நமக்கு அந்த ஐடென்டி தெரியும் இல்லையா, a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca, that is equal to a cube plus b cube plus c cube minus 3abc அப்படின்னு ஒரு ஐடென்டி இருக்கு. ஸோ அந்த ஐடென்டியை வச்சு அதை எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டா இப்படி கூட எழுதிக்கலாம். அந்த ஐடென்டி நான் இங்கே எழுதுறேன். a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus a. இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube minus 3abc. சில ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதனால எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஆர் இது அந்த ஐடென்டிட்டியில் இருக்கிறனால ஜஸ்ட் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இந்த 2 ஸ்டெப் ஸ்கிப் ஆகிடும். நம்ம இதையும் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். இட்ஸ் ஆர் சாய்ஸ். எந்த மார்க்கில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஐடென்டிட்டியை போட்டுட்டு எழுதிடலாம். பட் ஒரு 4 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸில் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது தான் பெட்டர். ஓகே, now 13th sum. x plus y plus z equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். x cube plus y cube plus z cube equal to 3xyzன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி அந்த ஐடென்டி தெரியும். அதாவது x cube plus y cube plus z cube minus 3xyz equal to இந்த ஐடென்டி தான் நான் சொல்கிறேன். இது ஏபிசி டேர்மில் இருக்குது, இங்கே நான் xyz டேர்மில் எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus xc. இப்போ x plus y plus z வந்து 0. So 0 into anything whatever be, அதுவும் நமக்கு என்ன ஆகும், 0 தான் ஆகும். கரெக்டா? So x cube plus y cube plus z cube minus 3xyz equal to 0 because 0 into anything is 0. இந்த minus 3xyz equal to தாண்டி போகும்போது plus 3xyz மாறும். So x cube plus y cube plus z cube equal to 3xyz. ஏன்னா 0 plus 3xyz 3xyz தான். So hence proved.
இப்போ 14th sum. Without actually calculating the cubes, find the value of each of the following. நம்ம வந்து 12 into 12 into 12 அந்த மாதிரிலாம் பண்ணாம நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். இப்போ a + b + c என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது -12 + 7 + 5 ஆட் பண்ணால் 0 வருது. ஸோ a + b + c 0 இருந்துச்சுன்னா a³ + b³ + c³ = 3abc. கரெக்டா? ஸோ if a + b + c = 0 அப்படின்னா then a³ + b³ + c³ = 3abc. ஸோ இவங்க இதுதானே a³ + b³ + c³ கேட்டிருக்காங்க இல்லையா? a³ + b³ + c³ = 3 into a ஓட வேல்யூ into b ஓட வேல்யூ into c ஓட வேல்யூ. ஸோ இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதினா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 into 12 into 7 into 5 1260 plus into minus into plus into plus minus. So final answer வந்து minus 1260. இங்கேயும் அதே தான். a + b + c என்னன்னு பார்க்கலாம். 28 minus 15 minus 13 which is 0. So if a + b + c = 0, then a³ + b³ + c³ = 3abc. So a³ ஓட வேல்யூ 28³ minus 15³ minus 13³ = 3 into a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். 3 into 28 into 15 into 13 மல்டிப்ளை பண்ணால் 16,380 வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ 15th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 15th sum. Give possible expressions for the length and breadth of each of the following rectangles in which their areas are given. ஸோ ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய பாசிபிள் லென்த் அண்ட் பிரெத் கேட்குறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரெக்டாங்கிளோடைய ஏரியா ஃபார்முலா வந்துட்டு லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கான். அப்போ லென்த் என்னவா இருக்கலாம், பிரெத் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட்ல இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்டரைஸ்ங்கிறது தான் அவங்க சுற்றி வளைச்சு கேட்குறாங்க. நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம் சம் ப்ராடக்ட். ப்ராடக்ட்டுங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கொயர் டேர்ம் இன்டூ கான்ஸ்டன்ட். சம்ங்கிறது -35 சென்டரா இருக்கிற வேல்யூ. இப்போ நான் இந்த -35 ரெண்டா பிரிக்கணும் சச் தட் அதோட ப்ராடக்ட் வந்து இதோடைய ப்ராடக்டா இருக்கணும். அதாவது 25 into 12 ப்ராடக்டா இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த 35 எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்குறேன். ஸோ 25 12s are actually 300. ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் தான். ஸோ இப்போ அந்த 35 நான் 20 15 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஏன்னா 20 into 15 நான் ப்ராடக்ட் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 300 வந்துடும். ஆனால் இங்கே சம்மில் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் மைனஸ் போடணும். அப்போ தான் -20 -15 எனக்கு சம் பண்ணும்போது -35 வரும். -20 into -15 நான் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு 300 வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 25a² இந்த மிடில் டேர்ம் -35a நான் -20a -15a பிரிக்க போகிறேன். இதை சம் பண்ணாலும் இதுதான் வரும். ஸோ நான் வேல்யூ மாற்றல, ஜஸ்ட் ரீஃபார்மேட் தான் பண்ணுறேன். இப்போ இதில் நான் காமனாக 5a வெளியே எடுத்துருவேன். ஸோ உள்ள ஒரு 5a இருக்கும், -4 இருக்கும். 5a into 5a 25a², 5a into -4 -20a. ஸோ நான் எதுவுமே வேல்யூ மாற்றலை. இங்கே என்ன உள்ள இருக்கோ அதே தான் இங்கேயும் வரணும். ஸோ சேம் -5a/4 இருக்கணும். அப்போ வெளியே நான் -3 போடணும். அப்போ தான் -3 into 5a -15a -3 into -4 12. ஸோ உள்ள என்ன வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியே வேல்யூ போட்டுக்கணும் சச் தட் அந்த கொஸ்டின்ல இருக்கிற நம்பர்ஸ் எதுவும் மாறாத மாதிரி. இப்போ நான் ரெண்டுத்துலேயும் 5a -4 காமனாக எடுத்துட போகிறேன். அப்போ இங்கே மிச்சம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய 5a இருக்கும், இங்கே மிச்சம் -3 இருக்கும். ஸோ இதுதான் லென்த் இன்டூ பிரெத். இதில் எது லென்த்தாக இருக்கலாம் எது பிரெத்தாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த் வந்து 5a -3 ஆகவும் பிரெத் வந்து 5a -4 இருக்கும். பிகாஸ்
5a minus 3 தான் ஆப்வியஸ்லி greater than 5a minus 4. ஏன்னா இதுல 3 தான் மைனஸ் பண்றாங்க, இதுல 4 மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பா இதுதான் கிரேட்டர். அதனால அதோடைய பாசிபிள் எக்ஸ்பிரஷன் ஃபார் லென்த் அண்ட் பிரெத் நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். சம் ப்ராடக்ட், சம் வந்து +13, ப்ராடக்ட் வந்து 35 12s ஆர். ஸோ 35 12s ஆர் பார்த்தோம்னா 420. ஸோ ஃபார் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங், லைக் இப்போ நான் 420 ஃபேக்டர்ஸ் கூட நான் எழுதிக்கலாம். அதை சம் பண்ணால் எனக்கு 13 வரணும். நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை நான் 13 பிரித்து நான் அதை ப்ராடக்ட் பண்ணால் 420 வரணும். எப்படினாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ போத் கரெக்ட். இப்போ 420 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 20 21s ஆர், அப்புறம் 2 210s ஆர். ஸோ இந்த மாதிரி 420க்கு நிறைய காம்பினேஷன் இருக்கும். ஆனால் நம்ம எல்லா காம்பினேஷனும் நம்ம எடுத்துக்க முடியாது. எந்த காம்பினேஷன்ல நமக்கு இங்க 13 வரணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த காம்பினேஷன் இஸ் 28 15s ஆர். 28 15s ஆர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா we will get 420. நமக்கு இது -420 இருக்கு, ஏன்னா +35 into -12. ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு வேல்யூல மைனஸ் வரணும். அப்பதான் நான் ப்ராடக்ட் பண்ண எனக்கு மைனஸ் வரும். ஆனா சம்ல மைனஸ் இல்லை, அப்ப லெஸ்ஸர் வேல்யூல மைனஸ் போடணும். ஏன்னா கிரேட்டர் வேல்யூல மைனஸ் போட்டுட்டேன்னா சம் பண்ணும்போது மைனஸ்ல ஆன்சர் வந்துடும். இப்போ பார்க்கலாம். 28 into -15 -420 plus 28 -15 plus into minus subtract பண்ணா 30, greater number sign plus. ஸோ இந்த பேர் தான் கரெக்ட். ஸோ 35y square இந்த பிளஸ் 13y நான் பிளஸ் 28y மைனஸ் 15yன்னு பிரிச்சு எழுத போறேன். இது சம் பண்ணா எனக்கு பிளஸ் 13y வந்துடும், -12. இப்போ இது ரெண்டுலேயும் காமன் பார்த்தா 7y, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ உள்ள 5y இருக்கும், இங்கே 4 இருக்கும். 7y into 5y 35y square, 7 into 4 28 and y. அதே 5y plus 4 தான் உள்ளேயும் இருக்கணும். ஸோ வெளியே 12ல் 4 உள்ள இருக்குன்னா வெளியே 3 இருக்கலாம். அண்ட் மைனஸ், ஏன்னா இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்கு. -3 into 5y -15y -3 into +4 -12. ஸோ எந்த வேல்யூ நான் மாற்றல, ரீஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்துலேயும் 5y + 4 காமனாக இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். மிச்சம் இங்கே இருக்கிறது 7y, இந்த டேர்மில் -3. ஸோ இதுலேயும் லென்த்து பிரெத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் லென்த் வந்து 5y + 4 ஆகவும் பிரெத் வந்து 7y - 3 ஆகவும் இருக்கும். இந்த 420க்கு எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதிட்டு கரெக்டான காம்பினேஷன் தான் நம்ம டிக் பண்ணணும். மோஸ்ட்லி 3 to 4 ட்ரைஸ்லேயே கரெக்டான காம்பினேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, now 16th sum. Last sum of this exercise. What are the possible expressions for the dimension of the cuboids whose volume are given below? ஸோ கியூபாய்டோடைய வால்யூம் நமக்கு தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 ஃபேக்டர் வரணும், அதுதான் கேட்டிருக்காங்க. இது சிம்பிள், நம்ம அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். 3x காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ளே பார்த்தா ஒரு x இருக்கும், இங்கே -4 இருக்கும். 3x into x 3x², 3x into -4, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 into 4 12, x into இங்கே வேரியபிள் இல்லை, ஸோ அந்த x அப்படியே வந்துடும். நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 3 into x into x - 4 length into breadth into height ன்னு நமக்கு 3 வேல்யூ கிடைச்சிருச்சு. Hence the possible dimensions are 3x x - 4. ஸோ நம்ம இங்கேயும் காமனாக 4kவை வெளியே எடுத்துடலாம். ஸோ 12ல் 4 வெளியே போயிடுச்சுன்னா உள்ள 3k வெளியே போயிடுச்சு, மிச்சம் இருக்கிற y². 4 into 3 12, k into y² ky². அகெயின் இது 2y. 4 into 2 8, k into y ky. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் 5. 4 into 5 20, k into இங்கே வேரியபிள் இல்லை, ஸோ அந்த k அப்படியே இருக்கும். அகெயின் இதை நம்ம எப்படி 3ஆக பிரிக்க போகிறோம் அப்படின்னா 4k into இதில் சம் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். சம் வந்து எனக்கு +2வும் ப்ராடக்ட் வந்து 3 into -5 -15. ஸோ -15 நம்ம 5 3s ஆர்னு பிரிக்கலாம். ஆன்சர் வந்து ப்ராடக்ட்ல மைனஸ் இருக்கு, பட் சம்ல ப்ளஸ் இருக்கிறதுனால நான் லோவர் டேர்ம்ல மைனஸ் போட்டுப்பேன்.
அப்போ ப்ளஸ் 5 இன்ட்டு மைனஸ் 3, 5 3s are 15, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15. ப்ளஸ் 5 மைனஸ் 3 சம் பண்ண சப்ராக்ட் பண்ணணும், 2 கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். அப்போ 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2y நான் 5y மைனஸ் 3y அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். இதை நான் சம் பண்ணால் எனக்கு அதே வந்துடும், மைனஸ் 5. ஸோ 4k ஒரு டேர்ம். இதுக்குள்ளே திருப்பி நம்ம காமன் எடுக்கிறது பார்க்கணும். ஒய்யை காமன் எடுக்கலாம். ஸோ அப்போ உள்ள 3y ப்ளஸ் 5 வரும். y இன்ட்டு 3y 3y ஸ்கொயர், y இன்ட்டு 5 5y. இதே 3y ப்ளஸ் 5 இங்கேயும் இருக்கணும். அப்போ வெளியே மைனஸ் 1 எடுத்துக்கலாம். மைனஸ் 1 இன்ட்டு 3y மைனஸ் 3y, மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 5 மைனஸ் 5. ஸோ ஃபைனலாக 4k இன்ட்டு 3y ப்ளஸ் 5 ரெண்டுத்துலேயும் இருக்குது, நான் அதை தனியாக எடுத்துக்கிறேன். அப்போ மிச்சம் இந்த இதில் பார்த்தா y இருக்கும், இந்த எக்ஸ்பிரஷனில் மைனஸ் 1 இருக்கும். ஸோ possible dimensions are 4k, 3y plus 5, y minus 1. Length, breadth, width. இதோட இந்த எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.